அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மினஷ் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ரப்பி இஸ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. குர்ஆன் வாழ்வியல் மாற்றம் வகுப்பு 24. நம்ம சென்ற வகுப்பில் நேரடி வகுப்பில் தொழுகையை பற்றியும் பல விஷயங்களை பற்றியும் வாழ்வு வழிபாடு குறித்து நம்ம பார்த்தோம். அந்த வாழ்வும் வழிபாட்டில் நம்ம தொழுகையை நம்ம எந்த அளவுக்கு பேணி தொழுகணும், அந்த தொழுகை இரு உலகத்திலையும் வெற்றி தரக்கூடியதாக இருக்குது. தொழுகை தொழுதால் மறுமையில் மட்டும் நம்மளுக்கு வெற்றி கிடையாது, இந்த உலகத்திலே நம்மளுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்குது. கது அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். வெற்றி அடைவார்கள்னு சொல்லலை, வெற்றி அடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம பார்த்தோம். அந்த தொழுகை எப்படி நம்ம தொழுகணும், எப்படி நம்ம குஷுவோட தொழுகணும் அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அழுகையை பற்றி அழுகை அப்படிங்கிறது அல்லாஹுடைய அருளாக இருக்குது. நம்ம அழுகிறோம், நம்ம கவலையை நினச்சி நம்ம அழக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்ம தொழுகும் பொழுது நம்மளுடைய துன்பங்களை நினச்சி, நம்மளுடைய நோய்களை நினச்சி, நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நினச்சி நம்ம அழுகக்கூடியவர்களாக இருக்கிறோம். மற்ற நேரங்கள்லையும் சரி, தொழுகையிலையும் சரி, அந்த மாதிரி நேரங்களில் நம்மளுக்கு அழுகை வருது. நம்ம அல்லாஹை சார்ந்து நம்ம கண்ணீரை வடிக்கிறோமா? அல்லாஹை சார்ந்து கண்ணீரை வடிக்கிறதுல அதில் மதிப்பு அதிகம் இருக்குது. இல்லை, இப்போ சில இமாம்கள்லாம் தொழுகை வைக்கிறாங்கன்னா, தொழுகை வைக்கும் பொழுது தேமி அழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்க எப்படி, எதனால் அவங்க அழுகிறாங்க அப்படின்னா, அவங்க அந்த குர்ஆனுடைய வசனங்களை அவங்க தமிழ் அர்த்தம் அறிஞ்சதுனால அவங்க தண்டனைக்குரிய வசனங்கள் வந்தாலும், அல்லாஹுடைய அருட்கொடையான வசனங்கள் வந்தாலும் அவங்க அழுகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு அந்த அழுகை வருதா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ நம்ம தொழுகையில் நம்ம குர்ஆனுடைய வசனங்களை நம்ம தொழுகைக்கு உள்ள ஒரு சின்ன சின்ன சூறாக்கள்லையாவது நம்ம அந்த அர்த்தங்கள் அறிந்து இருக்கிறவர்களாக இருக்கணும். இப்போ அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை மார்க்கம் அப்படிங்கிறது வாழ்க்கை மாற்றமாக மாறுது. அப்படி அந்த அளவுக்கு அவங்க குர்ஆனை தமிழ் அர்த்தம் அறிந்து அவங்க தொழுகக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ ப்ரொஃபஸர் லெஸ்லி ஆசிரியர் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை தொகுக்கணும்னு விரும்பி குர்ஆனை 4 மொழியில் படிக்கிறாங்க, 4 மொழிபெயர்ப்பில் படிக்கிறாங்க. ஆனால் அவங்க படிக்க அவங்க நம்ம கருத்துக்குள்ளே நெருங்கிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் கிட்ட போகும்போது ஏதோ ஒரு விஷயத்தினால அதை தவற விடுற மாதிரி முழுமையான அந்த ஆழமான கருத்தை அடைஞ்சிக்க முடியல. ஏன்னு பார்க்கும்போது மொழிபெயர்ப்பில் சிக்கல் இருக்குது. குர்ஆனை அரபியில் அல்லாஹ் இறக்கியிருக்கான். மனிதர்கள் மொழிபெயர்க்கும் போது அதற்கு நெருக்கமான வார்த்தையில் மொழிபெயர்த்து போடுறாங்க. இப்போ சூரா ஃபாத்திஹாவில் அந்த முதல் அத்தியாயம் அதில் 7 வசனங்கள் அதில் 29 அரபு வார்த்தைகள் இருக்குது. அதில் மொழிபெயர்ப்பு வார்த்தைகள் 66லேருந்து 72 மொழிபெயர்ப்பு வார்த்தைகள் இருக்குது. அப்போ குர்ஆனை மூல மொழியில் கற்றல் குர்ஆனாக இருக்குது. அந்த மொழிபெயர்ப்பு குர்ஆனின் நிழலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குர்ஆனை புரிந்து கொள்ள முடியும், அதனுடைய அதனுடைய ஆழமான 100% கருத்தை புரிவதற்கு மூலமொழி அரபி உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குர்ஆனை மூல மொழியில்
கற்றல் தான் குரானாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது அல்-பக்ராவில் இந்த வேதம் வந்து யாருக்கு நேர்வழி காட்டும், அது முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். முத்தகீன்னா யார் அப்படின்னு அல்லாஹ் வந்து அந்த முத்தகீனுடைய பண்புகளை வந்து அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதில் வந்து முத்தகீன் அவங்க என்ன செய்வாங்க, மறைவை நம்புவார்கள், அதாவது மறைவானதை நம்புவாங்க, தொழுகையை நிலைநிறுத்துவாங்க, யொகீமுன சலாத்து தொழுகை நிலைநாட்டுவாங்க. அப்படின்னா அவங்க என்ன உரிய நேரத்தில் முறைப்படி தொழுகிறது, உயிரோட்டம் உள்ள தொழுகையாக தொழுகிறது. அந்த தொழுகையை வந்து நிலைவரச் செய்யணும், உயிரோட்டம் உள்ள தொழுகையாக நிலைவரச் செய்கிறதுக்கு தான் யொகீமுன சலாத் தொழுகை நிலைநாட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி தொழுதாதான் தொழுதேன் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வரும். இப்போ நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு பசியை போக்கக்கூடியதாக இருக்கணும், உடலுக்கும் ஆரோக்கியம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அப்போ தான் அந்த சாப்பாட்டுடைய நன்மையாக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பிடும் பொழுது நம்ம பசித்த நேரம் சாப்பிடணும், பேசிக்கிட்டே சாப்பிடக்கூடாது. இப்படி நம்ம சத்தான உணவு சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு என்ன செய்யும், அந்த சாப்பாட்டுடைய நன்மை கிடைக்கும். சும்மா பசி இல்லாமல் சாப்பிட்றது, மெண்டு சாப்பிடாம ஏனாதானு முழுங்குறது, இப்படி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது என்ன செய்யும், கெடுதியை தான் உண்டாக்கும். அதனுடைய நன்மைகளை வந்து முழுமையாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நம்ம தொழுகிறோம் அப்படின்னா தொழுதா என்னென்ன நன்மை கிடைக்குது. அப்போ தொழுகை வந்து மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களை தடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அந்த மானக்கேடான விஷயங்களை, அருவருக்கத்தக்க விஷயங்களை தடுக்கலை அப்படின்னா நம்ம தொழுகலைன்னு தான் அர்த்தம். நம்ம ஒரு பக்கத்து தொழுகிறோம், ஒரு பக்கத்து புறம் பேசுகிறோம், ஒரு பக்கத்து தொழுகிறோம், நம்ம ஃபோனில் அதிகமான நேரங்கள் வீணாக நம்ம செலவு பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம இந்த தொழுகை வந்து நம்ம இந்த விஷயங்களை நம்மளை தடுக்கலை அப்படின்னா நம்ம தொழுகலைன்னு அர்த்தம். அதை அதில் நம்ம இப்போ உண்மையான தொழுகையாக, குஷுவோடு உள்ள தொழுகையாக, உள்ள தொழுகையாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஃபோனை பார்க்குறோம். இப்போ ஏதோ ஒரு பயான் கேட்குறதுக்கு தான் ஃபோனை எடுக்கிறோன்னு வச்சுக்குவோம். அப்போ ஃபோனை பார்த்துக்கிட்டே அப்படியே அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம நேரத்தை கழித்து வீணான விஷயங்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அதையே நம்ம அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ அதில் நம்ம நேரத்தை வீணாக்குறோம் அப்படின்னா நம்ம தொழுகையை வந்து நம்ம என்ன செய்யலை, அதை உயிரோட்டம் உள்ள தொழுகையாக தொழுகலைன்னு அர்த்தம். நம்ம உயிரோட்டம் உள்ள தொழுகையாக தொழுதோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு வீணாக நம்ம ஃபோனை நம்ம பார்த்துக்கிட்டோ இருக்கும் பொழுதே நம்ம என்ன செஞ்சுருவோம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி ரஜீம் ஓதிட்டு நம்ம என்ன செஞ்சுருவோம், அதிலிருந்து மீண்டு இது நம்ம வீணான காரியத்தில் நம்ம வீணான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், நேரத்தை வந்து நம்ம வீணாக கழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய அச்சம் நம்மளுக்கு வந்துடும். அதை நம்ம பார்க்க மாட்டோம். அதே போல தான் பொய் பேசுவதாக இருந்தாலும் சரி, கோல் சொல்வதாக இருந்தாலும் சரி, புறம் பேசுவதாக இருந்தாலும் சரி, நம்ம புறம் பேசுகிறோம் அப்படின்னா அதை நம்மளுக்கு என்ன செய்யாது, அது இன்பமாக தெரியாது. ஆஹா நம்ம புறம் பேசிட்டோம் அப்படின்னா அதை உறுத்தும், நம்மளுடைய உள்ளத்தில் உறுத்தும். அல்லாஹ் மறுமையில் நம்மளை என்ன செஞ்சிருவான், தண்டிச்சிருவான். நம்மளை புறம் பேசக்கூடாதுன்னு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்கான். வயலுல்லி குல்லி ஹுமஜத்தில் ஹுமஜா, புறம் பேசுவர்களுக்கு, பிறரை குறை கூறி புறம் பேசுவர்களுக்கு கேடுதான் அப்படிங்கிற இறை வசனம்லாம் என்ன செஞ்சிடும், நம்மளுக்கு வந்துடும். அப்படிப்பட்ட நம்ம தொழுகையாக நம்ம தொழுகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஹதீஸில் 1502 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அறிவித்த ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறாங்க, எவர் என் நேசருக்கு பகைமை காட்டுகிறாரோ அவரிடம் நான் போர் பிரகடனம் செய்கிறேன். கடமையாக்கப்பட்ட பரலு வணக்கங்களை விட எனக்கு மிகவும் விருப்பமான வேறு எந்த செயல்களின் மூலம் எனது அடியான் என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளவில்லை.
பிறகு அவன் நஃபில் வணக்கங்களின் மூலமாக என்னிடம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றான். இறுதியில் நான் அவனை நேசிக்கிறேன். அப்படி நான் அவனை நேசித்து விட்டால் அவன் கேட்கும் காதாக ஆகிவிடுகிறேன். அவன் பார்க்கும் கண்ணாக, அவன் பிடிக்கும் கையாக, அவன் நடக்கும் காலாக மாறிவிடுகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அது பரலான வணக்கங்களை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, பரலான வணக்கங்களையும் கடைபிடித்து மேற்கொண்டு நஃபிலான வணக்கங்களையும் நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா அல்லாஹ் என்ன செய்கிறான்? அல்லாஹ் நம்மளுக்கு நேசனாகி விடுகிறான். அந்த நேசருக்கு யாராவது பகமை காட்டுறாங்களோ அவர்கிட்ட நான் போர் பிரகடனம் செய்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் அறிவிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ நம்ம குஷுவுடன் உள்ள தொழுகையாக நம்ம தொழுதோம் அப்படின்னா, உயிரோட்டம் உள்ள தொழுகையாக தொழுதோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளுக்கு என்ன செஞ்சுறான்? நேசராகிறான், நம்மளுடைய நேசராக ஆகிறான். அப்போ அது நேசராக ஆகிட்டா அல்லாஹ் கேட்கும் காதாக ஆகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா நம்ம அல்லாஹ் எதை கேட்க சொல்லியிருக்கானோ அந்த விஷயத்தை மட்டும்தான் அந்த காது கேட்கும். தேவையற்ற விஷயங்களை என்ன செய்யாது? அந்த காது கேட்காது. அவன் பார்க்கும் கண்ணாக, அவன் எதை பார்க்க சொல்லியிருக்கானோ அதை மட்டும்தான் அந்த கண்ணு பார்க்கும். தீயவற்றை பார்க்கவே பார்க்காது. அவன் பிடிக்கும் கையாக, அவன் எதை செய்ய சொல்லியிருக்கானோ, அல்லாஹ் எதை செய்ய சொல்லியிருக்கானோ அதை மட்டும்தான் அந்த கை செய்யும். அவன் நடக்கும் காலாக மாறிவிடுறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் எதை செய்ய சொல்லியிருக்கானோ அதுக்கு மட்டும்தான் அந்த கால் நடக்கும். மற்ற தீய விஷயத்துக்கு அந்த கால் என்ன செய்யாது? நடக்காது, போகாது. தீய விஷயத்துலேருந்து தடுக்கும். அப்போ நம்ம அந்த தொழுகையை நம்ம எந்த அளவுக்கு நம்ம தொழுகணும் அப்படின்னா, அந்த உயிரோட்டம் உள்ள தொழுகையாக தொழுதாதான் அல்லாஹ் நம்மளுக்கு நேசனாக ஆகிடுவான். நம்ம தீய காரியங்கள்லேருந்து அல்லாஹ் நம்மளுக்கு தீய விஷயங்களில் நம்ம ஈடுபட மாட்டோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம சுய பரிசோதனை செய்யணும். முகாசாபா, சுய பரிசோதனை. நமக்கு நாமே நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சுக்கணும்? சுய பரிசோதனை செய்யணும். நம்மளுடைய ஒழுக்கங்கள், நம்ம எந்த அளவுக்கு நம்ம அமல் செய்கிறோம், நம்மளுடைய தொழுகையில் முன்னேற்றம் ஏற்படுதா, நம்மளோட தீய காரியங்கள்லேருந்து அந்த தொழுகை தடுக்குதா, நம்ம ஹுஷுவோடு தான் நம்ம தொழுகிறோமா, உயிரோட்டம் உள்ள தொழுகையாக நம்ம தொழுகிறோமா, அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி தொழுகிறோமா அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு நாமே பரிசோதனை செஞ்சுக்கொள்ளணும். யாரும் இந்த குஷுவோட எப்படி தொழுகணும் அப்படின்னு யாரும் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. அதுக்கான ஒரு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம் இருந்துச்சு. நமக்கு நாமே தான் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம முயற்சி செஞ்சு அதை செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இப்போ ஒருத்தர் வியாபாரம் செய்யக்கூடியவர், அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா முதலீடு பண்ணுறாரு. அவருடைய வாடிக்கையாளர்கள் 20% வாடிக்கையாளர்கள் மூலமாக அவர் 80% லாபத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். எப்படி அப்படின்னா, அந்த 20 வாடிக்கையாளர்கள் ஒரு மாதத்துக்குள்ள அனைத்து பொருட்களையும் அவர்கள் அவர் அவங்க வாங்குறாங்க. ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் அனைத்தையுமே என்ன செய்கிறாங்க? ஒரு மாதத்துக்குள்ள அனைத்து பொருட்களையும் வாங்குறாங்க. அதனால் அவர் லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அதாவது இதுக்கு அவர் எந்த ஃபார்முலாவை கடைபிடிக்கிறார்னா 80% 20% ஃபார்முலாவை என்ன செய்கிறாரு? அவர் அந்த ரூலை கடைபிடிக்கிறாரு. அந்த ரூலை அவர் கடைபிடிக்கிற போது அவர் இந்த லாபத்தை பெற்றுக்கூடியவர்களாக இருக்கிறாரு. அப்போ அந்த 20 வாடிக்கையாளர்களை அவர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அதில் அவர்களில் கவனம் செலுத்தி அந்த வாடிக்கையாளர்களை தக்க வச்சு கொள்கிறார். அந்த தக்க வச்சு கொள்றதுனால அவர் அந்த லாபத்தை பெற்றுக்கொள்கிறாரு. மற்ற அந்த 80% வாடிக்கையாளர்களை வாடிக்கையாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சின்ன சின்ன பொருட்களை வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. 10 ரூபாய்க்கு சோப்பு கொடுங்க, பால் பாக்கெட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பொருட்களை தான் அவங்க வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க.
அப்போ இந்த 20 வாடிக்கையாளர்கள் மூலமாக அவருக்கு வந்து 80,000 லாபம் கிடைக்குது. அந்த 80 பேர்த்தின் மூலமாக அவருக்கு 20,000 தான் லாபம் கிடைக்கும். அப்போ அதிகமாக அவர் யார்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த 20 வாடிக்கையாளர்களை அவர் என்ன செய்கிறாரு, அதிகமாக கவனம் செலுத்தி அவர்களை அந்த வாடிக்கையாளர்களை தக்க வச்சுக்கிறாரு. அப்போ இதை நம்ம இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம தொழுகையில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது, அதாவது நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வாழ்க்கை அதில் அது 24 மணி நேரம் வாழ்க்கையில் அந்த தொழுகைக்கு நம்ம எத்தனை மணி நேரம் ஒதுக்குறோம் அப்படின்னா 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரம் வந்து நம்ம முறையாக நம்ம எவ்வாறு தொழுகணுமோ குஷுவோட உயிரோட்டம் உள்ள நம்ம தொழுகையாக நம்ம தொழுதோம் அப்படின்னா அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த 22 மணி நேரம் உள்ள வாழ்க்கையை வந்து அந்த தொழுகையை என்ன செஞ்சிடும், சரி செஞ்சிடும். அப்போ அந்த தொழுகையை நம்ம எப்படி தொழுகணும், பணிவோட ரொம்ப அச்சத்தோட அல்லாஹுவை நம்ம வந்து சந்திக்க போகிறோம், அல்லாஹோட நம்ம வந்து உரையாட போகிறோம். அல்லாஹ் நமக்கு டைம் கொடுத்து அவன் நம்மளுக்கு டைம் கொடுத்து நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கான். அல்லாஹுவை நம்ம அல்லாஹோட நம்ம பேச போகிறோம் அப்படின்ட்டு என்ன செய்யணும், நம்ம ஒரு மனதில் எண்ணத்தோடு நம்ம வந்து தொழுக செல்லக்கூடியவர்களாக ஆர்வத்துடன் தொழுகக்கூடியவர்களாக நம்ம தொழுகணும். நம்ம தொழுகை நம்ம பாரமாக நினைக்கக்கூடாது, கட்டாய கடமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. அப்போ இவ்வாறு நம்ம தொழுதோம் அப்படின்னா அந்த தொழுகை என்ன செய்கிறோம், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சீர் செஞ்சிரும். நம்ம கணவர்கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும், நம்ம பிள்ளைங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், அண்டை வீட்டாரோட நம்ம எவ்வாறு நடந்து கொள்வது அப்படின்னு எல்லா விஷயங்களையிலையும் அது அந்த தொழுகையை என்ன செஞ்சிரும், சரி செஞ்சிரும். அப்போ தொழுகை என்ன செய்யும் அப்படின்னா மானக்கேடான விஷயங்களை தடுக்கும். அத்தியாயம் 29:45 வசனத்தில் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்ன ஸலாத்த அனில் ஃபஹ்சாயி வல் முன்கரி, தொழுகை வந்து மானக்கேடான விஷயங்களை தடுக்கும், தீமையை விட்டும் தடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நபிமார்கள் கூட வந்து தீமையை குறித்து எச்சரிக்கை தான் செய்வாங்க. அப்போ இந்த விஷயங்களை எச்சரிக்கை குறித்த விஷயங்களை தான் அவங்க வந்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த தொழுகை என்ன செய்யும் அப்படின்னா மானக்கேடான விஷயங்களை தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். இந்த மானக்கேடான விஷயங்களை தடுக்கலை அப்படின்னா நம்ம தொழுகலைன்னு அர்த்தம். அத்தியாயம் 28:56 வசனத்தில் இன்னக்க லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மை யஷாவு வஹுவ அலமு பில் முஹ்ததீன். நபியே, நீர் விரும்பியவரையெல்லாம் நிச்சயமாக நீர் நேர்வழியில் செலுத்திவிட முடியாது. எனினும் அல்லாஹ் தான் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகிறான், அவனே நேர்வழி பெறுகிறவர்களை மிக அறிந்தவன். அப்போ நபிமார்கள் வந்து அந்த விஷயங்களை வந்து எடுத்து தான் வைப்பாங்க. அவங்கனால வந்து நேர்வழி பெற முடியாது. நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் விரும்பியவரையெல்லாம் நீ என்ன செய்ய முடியாது, நேர்வழியில் செலுத்திட முடியாது. நான் நாடியவரை தான் நேர்வழி செலுத்துவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியும் நேர்வழி பெறுகிறவளை அல்லாஹ் தான் அறியக்கூடியவனாக இருக்கிறான். உங்களால் அதை அறிய முடியாது, உங்களால் நேர்வழிப்படுத்த முடியாது, உங்களால் எச்சரிக்கை செய்ய தான் முடியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் வந்து முஹம்மதே, வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்படுவதை நீர் கூறுவீராக, தொழுகை நிலைநாட்டுவீராக, தொழுகை வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டு தடுக்கும். அல்லாஹை நினைப்பதே மிகப்பெரியது, நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் அறிந்தவன். வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்படுற மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். தொழுகை நிலைநாட்டுவீராக, தொழுகையை நிலைநாட்டுவீராக. தொழுகை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நிலைநாட்டணும் அப்படின்னா அது உயிரோட்டல் உள்ள தொழுகையாக நம்ம தொழுகணும். உரிய நேரத்தில் நம்ம தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி தொழுதோம் அப்படின்னா தான் வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் அதை தடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த தொழுகை அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யும் அப்படின்னா மொத்த வாழ்க்கையுமே சரி செய்யக்கூடியதாக இருக்குது.
தொழுகையை வந்து நம்ம சரியாக தொழுகணும். அந்த தொழுகை வந்து மறுமையின் முதல் கேள்வியாக இருக்குது. மறுமையில் முதல்ல தொழுகையை பற்றி தான் விசாரிக்கப்படும். அந்த தொழுகை சரியாக இருந்துச்சுன்னா மற்ற எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவரோட வினாத்தாளை திருத்துறாரு. அவர் முதல் கேள்விக்கு பதில் சரியாக இருந்துச்சுன்னா என்ன செய்கிறாங்க? சரின்னு மார்க் போடுவாங்க. அடுத்தடுத்த கேள்விகள் தவறாக இருக்குது அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க? தவறுன்னு தான் போடுவாங்க. முதல் கேள்வி சரியாக இருக்குது, அப்போ எல்லா கேள்வியும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டாங்க? சரின்னு திருத்த மாட்டாங்க. தப்புன்னா தப்புன்னு தான் போடுவாங்க. ஆனால் இந்த தொழுகை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன கேள்வி? தொழுகை. அந்த தொழுகை சரியா? அப்போ எல்லாம் சரிப்பா, மற்ற எல்லாமே சரியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மற்ற எல்லாமே சரியாக இருக்கும்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த தொழுகையை அது தொழுகக்கூடிய விதமாக நம்ம உயிரோட்டம் உள்ள தொழுகையாக நம்ம தொழுகணும். அப்படி நம்ம தொழுதோம் அப்படின்னா மற்ற எல்லா விஷயங்களையும் என்ன செய்யக்கூடியது? அந்த தொழுகை என்ன செய்யுதுன்னா சரி செய்யக்கூடியதாக இருக்குது. எல்லா அண்டை வீட்டாரோட நம்ம எப்படி நடந்துக்கிறது, நம்ம குடும்பங்களில் எப்படி நடந்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம சரியாக இருப்போம். இப்போ ஹதீஸில் வந்து 3895 திருமதியில் உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியரிடத்தில் சிறப்பாக நடந்து கொள்பவர் அப்படின்னு ஹதீஸில் வந்திருக்கு. அப்போ உங்களை சிறந்தவங்க உங்கள் மனைவியரிடத்துல சிறப்பாக நடந்துக்குருவாங்க. இப்போ மனைவியரிடத்துல சிறப்பாக நடந்து கொள்வார்னா அப்போ அவருடைய தொழுகையை வந்து சரியாக இருந்தால் என்ன செய்யும்? அவர் மனைவியர் இடத்துல சிறப்பாக நடந்துக்கிடுவார். இப்போ மனைவி வந்து ஒரு மார்க்க விஷயத்தை வந்து மனைவிக்கு எடுத்து வைக்கிறாங்க, தீய விஷயத்த ஒரு விஷயத்தை தடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மனைவிக்கு அது வந்து பிடிக்கலைங்கும் போது அப்போ கணவர் சொல்கிறதுல வந்து நம்மளுக்கு திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இவர் பொறுப்பாக முடியாது. இவர் மனைவி இடத்துல கரெக்டாக நடக்கிறாரா அந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். மனைவி வந்து என்னுடைய கணவர் நல்லவர் அப்படின்னு நற்சான்று சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அப்போ நம்பிக்கையாளர்களில் முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவர் யாருன்னா எவர் நற்குணம் கொண்டவரோ அவர் தான். நம்பிக்கையாளர்களில் முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவர் யார் அப்படின்னா நற்குணம் கொண்டவர் தான். இப்போ உங்களில் சிறந்தவர் யார் அப்படின்னா உங்கள் மனைவியரிடத்தில் சிறப்பாக நடந்து கொள்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸில் வந்திருக்கு. அப்போ நம்ம வந்து அந்த தொழுகையை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஹுஷுவோடு நம்ம தொழுகணும். அல்லாஹ்கிட்ட நான் சரண அடைஞ்சிட்டேன், நான் ஒன்றுமே இல்லை, ஏன்ட்ட எதுவுமே கிடையாதுன்னா அல்லாஹ் முன்னாடி நான் சரண அடைஞ்சிட்டேன், அல்லாஹ் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் முன்னாடி சரணடையக்கூடியவர்களாக நம்ம வந்து தொழுகையை பேணி தொழுகக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அப்போ தான் இந்த தொழுகை வந்து இந்த விஷயங்களை நம்மளுக்கு பெற்றுத்தரும். குடும்பத்தில் எப்படி நடந்துக்கிறணும், மற்ற எல்லா காரியங்கள்லையுமே நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த தொழுகை நம்மளுக்கு வந்து கற்றுத்தரும். அப்போ நம்ம உயிரோட்டம் உள்ள தொழுகையாக நம்ம தொழுகை வந்து முயற்சிக்க அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.